இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல எந்த பிராண்டா இருந்தாலும் அவங்களோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும் அடுத்தடுத்த லெவல்ல வளர்றதுக்கும் ஆட் ஃபிலிம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விளம்பரத்துக்கான சக்சஸ்க்கான என்னென்ன விஷயம் இருக்கோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நான் டைரக்டர் லாரன்ஸ். நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆட் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க முடியும். ஏற்கனவே நமக்கு வந்துகிட்டு இருக்கிற சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதன் மூலமா நமக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும். இது ஒண்ணுதான் நம்மளோட நோக்கமா இருக்க முடியும். அந்த நோக்கம் 100% நிறைவேறணும் அப்படின்னா நம்ம 3 முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஒன்னு ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் கான்செப்ட், தேர்ட் வந்து எக்ஸிகியூஷன். ஒரு விளம்பரத்துல இந்த 3மே ப்ராப்பரா இருந்தால் அந்த விளம்பரம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும், நம்மளோட நோக்கமும் நிறைவேறும். இதுல என்னங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம எந்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் எடுக்க போறோமோ அதுல எந்தெந்த விஷயத்த நம்ம கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம பொருள்ல இருக்கிற நல்ல விஷயத்த சொல்ல போறோமா, நம்ம பொருளோட யூசேஜை சொல்ல போறோமா, அல்லது காம்படிட்டர் பிராண்ட்ல இருந்து நம்ம பிராண்ட் எந்த விதத்துல ஸ்பெஷல் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறோமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இதை தான் சொல்ல போறோம், இதுக்கு தான் நம்ம ஆட் எடுக்க போறோம் அப்படின்னு டிசைட் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி. கான்செப்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்ண போறோம், டயலாக் பேஸ்ல சொல்ல போறோமா அல்லது ஜிங்கிள் பேஸ்ல சொல்ல போறோமா, ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நடிக்க வச்சு சொல்ல போறோமா, இல்ல 2-3 மல்டிபிள் ஆர்டிஸ்ட் நடிக்க போறாங்களா, எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ண போறோம், எந்த டேக்லைன் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபைனலைஸ் பண்றது தான் கான்செப்ட். சரி, கான்செப்டை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அதை எங்க ஷூட் பண்ண போறோம், இன்டோர்ல ஷூட் பண்ண போறோமா, அவுட்டோர்ல ஷூட் பண்ண போறோமா, எந்த ஆர்டிஸ்ட் நடிக்க போறாங்க, எப்படி எப்படிலாம் காஸ்டியூம் போட்டுக்க போறாங்க, அந்த செட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வைக்க போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வர்றது தான் எக்ஸிகியூஷன். ஸோ ஒரு விளம்பரத்துல ஸ்ட்ராட்டஜி, கான்செப்ட், எக்ஸிகியூஷன் இது 3மே சரியா இருந்தால்தான் அந்த விளம்பரம் வந்து சக்சஸ் ஆகும். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 4-5 வருஷத்துக்கு முந்தி நான் அம்மன் டிஎம்டி அப்படிங்கிற டிஎம்டி பார்ஸ்க்கு வந்து ஒரு ஆட் எடுத்தேன். ஸோ நான் ஆட் எடுத்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் டிஎம்டியோட அன்பிராண்டட் டிஎம்டி தான் வந்து மக்கள் வந்து நிறைய வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அன்பிராண்டட் விலை கம்மி, அடுத்தது அது செவத்துக்குள்ள மறைஞ்சுதான் இருக்கும்போது யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஸோ குவாலிட்டி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அன்பிராண்டட் டிஎம்டி தான் அதிகம் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ நான் ஆட் எடுக்கும்போது எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அன்பிராண்டட் டிஎம்டியில் என்னென்னலாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அது வந்து லைட் வெயிட்டா இருக்கும், இன்னொரு பில்டிங் கட்ட முடியாது, ஸோ லாங் லைஃப் வராது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அன்பிராண்டட் வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக குவாலிட்டியான எங்க பிராண்டை வாங்குங்க அப்படின்னு சொல்றது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கான்செப்ட் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் என்ன எழுதினேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், அவர் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வராரு, அந்த ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த இன்ஜினியர் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அப்போ அந்த இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி அன்பிராண்டட் டிஎம்டி எல்லாமே வந்து லைட் வெயிட் டிஎம்டி, இதனால என்னென்னலாம் கெடுதல் வரும், நீங்க அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்ட முடியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டும் ஓ இந்த அன்பிராண்டட் கம்பெனில இவ்வளவு பிரச்சனை இருக்கா, அப்பனா நம்மளும் வந்து அன்பிராண்டட் வாங்காம பிராண்டடே வாங்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுப்பாரு. இதுதான் வந்து நாங்கள் கான்செப்டா எழுதினேன். ஸோ இந்த கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே இதை யார் சொன்னா ஆடியன்ஸ் வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த இன்ஜினியர் கேரக்டருக்கு கிட்டியையும் ஃப்ரெண்டு கேரக்டருக்கு இளவரசியும் நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். அந்த இன்ஜினியரோட காஸ்டியூம் எப்படி இருக்கணும், இந்த ஃப்ரெண்டோட காஸ்டியூம் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும், இவங்க 2 பேரும் எந்த டைம்ல பேசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் டிசைன் பண்ணணும். அதுல இன்ஜினியர் வந்து இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு, இந்த லைட் வெயிட் கம்பி அதாவது அன்பிராண்டட் கம்பி வாங்கினா அதுல என்னென்னலாம் மைனஸ் இருக்கும், ஸோ வெயிட் தாங்காது, நீங்க நினைச்சா கூட அடுத்து இன்னொரு ஃப்ளோர் கட்ட முடியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாரு. உடனே ஃப்ரெண்டு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இனிமே நான் அன்பிராண்டட் கம்பி வாங்க மாட்டேன், நானும் பிராண்டட் கம்பியை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மாறிடுவார் அவரும் பிராண்டட் கம்பிக்கு. ஸோ இந்த விஷயத்த நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த விளம்பரத்தை இப்ப பாருங்க. சர்ப்ரைஸ்! வாஹா கிருஷ்ணா, நான் புதுசா வீடு கட்ட போறேன். குட். எந்த டிஎம்டி கம்பி வாங்க போற? அதெல்லாம் கான்ட்ராக்டர் பார்த்து பாரு. நோ, நீ அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி வாங்க சொல்லு. சிலர் கொள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டு லைட் வெயிட் டிஎம்டியை யூஸ் பண்ணுவாங்க. லைட் வெயிட் டிஎம்டினா உதாரணமா 12mm டிஎம்டி 6 டன் வெயிட்ட தாங்கணும். ஆனா லைட் வெயிட் டிஎம்டி 5 டன் தான் தாங்கும். ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, பட் பில்டிங் உடைய லைஃப் குறைஞ்சிடும். ஃபியூச்சர்ல இன்னொரு ஃப்ளோர் கட்டவும் முடியாது, அதோட கம்பிக்கான செலவும் அதிகமாயிடும். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி பல வருட நம்பிக்கை. அந்த காலத்திலிருந்தே ஐஎஸ்ஐ குவாலிட்டி, டெக்னாலஜியிலும் அம்மன் தான் முன்னோடி. அப்ப அம்மன் சக்தியை அசைக்க முடியாதுன்னு சொல்லு. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், அசைக்க முடியாத சக்தி. இந்த அம்மன் டிஎம்டிக்கு நான் எடுத்த விளம்பரம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் இதுல வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான கான்செப்ட், கரெக்டான எக்ஸிகியூஷன், இது 3மே இருந்ததுதான்.
ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆட் எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபைனலைஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கான்செப்ட் எழுதணும், அந்த கான்செப்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். இது மூணும் சரியா செஞ்சா எல்லா விதமுமே சக்ஸஸ் தான். இப்பெல்லாம் எல்லா பிசினஸ்க்கும் ஒரு நல்ல ஆட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் ஐஸ் மீடியாவை சூஸ் பண்ணேன். ப்ரொஃபஷனல் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்முடைய பிராண்டு, அதோடைய யூஎஸ்பி, டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பல பாப்புலர் பிராண்ட்ஸுக்கு அவங்க தான் சூப்பர் ஹிட்டான ஆட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. நீங்க வேற எங்கேயும் ஆட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் மீடியாவோட கம்பேர் பண்ணுங்க. நீங்களும் ஐஸ் மீடியாவை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஐஸ் மீடியா ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ், சென்னை.